பை 200 போடு 200. ஓ ஏதோ சிஸ்டமா, என்ன சிஸ்டம் தான் தெரில. 150 நார்மல். ஓகே. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு, ஆஃப்டர் த லாங் டைம். ஆல்மோஸ்ட் நான் வந்து ஒரு 30 days கிட்ட ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் வீடியோஸ் போட்டு. கைஸ், நம்ம இன்றைக்கி வந்து சென்னையில் ஒரு 5 ஹாண்டட் பிளேஸ் வந்து பார்த்து வச்சுருக்கோம். அந்த ஹாண்டட் பிளேஸ்க்கு தான் நம்ம போயிட்டு விசிட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி இருக்குது ஏது இருக்குன்னு வந்து ஆன் த வேல பார்க்கலாம். அண்டு மறக்காமல் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு நம்ம ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் டைம் வந்திருந்தார், லாஸ்ட் டைமில் ஆல் டைம் ஃபேவர், கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும். நிறைய பேர் வந்து கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க, ப்ரோ நீ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. திரும்ப சொல்கிறேன், அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க, நம்ம சேனல் தான் பார்க்கணும். ஸோ அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக ஒருத்த பாருங்கள். அமானுஷமான ஒரு வேட்டைக்கு வந்து நம்ம போக போகிறோம். நீங்கள் இதை பேய் வேட்டை எனக்கு யார் என்ன போகிறான்னு தெரியல, கண்டிப்பாக. ஸோ பார்க்கலாம். நண்பா விளாக் எடுத்துகிட்டு இருக்கும்போது 2 பொண்ணு வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ப்ரோ திரும்ப பார்த்துட்ருக்க, அதெல்லாம் வராது. 2 அழகாக ஒன்று போச்சுன்னா விட மாட்டிங்களே. என்ன மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ ரொம்ப நாளாக ஆயிடுச்சு சொன்ன மாதிரியே வீடியோ போட்டு. ஒரு சில சின்ன ப்ராப்ளம்னால என்னால் வீடியோ போட முடியல. அண்ட் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரோலேயே சொல்லியிருப்போம். லைக் நம்ம சென்னையில் இருக்கிற 5 ஹாண்டட் பிளேஸ் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் சரியாக பார்த்திங்கன்னா 1 ஆகுது. ஸோ 1 ஆகிடுச்சு டைமு. நம்ம சென்னை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்லி ஆகணும், ஒரு அழகான இடம் பகலில் பார்க்குறதுக்கு. ஆனால் அதே நேரத்தில் நைட்டில் வந்து சென்னையிலேயே இப்படியெல்லாம் இடம் இருக்கான்னு வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அந்தமாரி இடம்லாம் சென்னையில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நான் சின்னதாக ஸ்டடி பண்ணி அது உண்மையாக பொய்யான்னு வந்து கண்டிப்பாக தெரில. ஒரு அர்பன் லெஜெண்ட்னு சொல்லலாம். க்ரீப்பியான பிளேஸ் நம்ம சென்னையில் அப்படியும் சொல்லலாம். இல்லை வந்து கட்டுக்கதைகள் என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் பார்க்க நைட்டில் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். சென்னையில் மெயின் ரோட்டில் கூட இல்லை, ஒரு உள்ளே தான் இருக்கும். இப்போ டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:15 ஆகுது. யாரோ வராங்க போகிறாங்க, ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க. சென்னையில் முக்கால்வாசி இடத்துல நைட்டில் தான் எல்லா வேலையும் நடக்கும் போல இருக்குது. இங்கே நடக்கிற வேலைலாம் பார்த்தா ஏதோ ஒரு நாள்லேயே சென்னை வந்து ரோட்டில் போட்டு முடித்து பயங்கரம் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் காலைல எழுந்துச்சி பார்த்தா குழந்தை தான் இருக்குது சென்னை. எனக்கு சென்னையை பற்றி நல்லாவே தெரியும். அதுவும் இந்த சாட்டர்டே நைட்லாம் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும். நிறைய பேர் ரேஸ் ஓட்டிக்கிட்டு ரொம்ப ரஷ் பண்ணிவிட்டு காரில் பைக்கில்னு சொல்லிட்டு ஜாலியாக ஆட்டம் போட்டுட்ருப்பாங்க. அவங்க போடுறதுலாம் தப்பு சொல்லல, ஆனால் மற்றவங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கணும், அந்தமாரி தான் வந்து அவங்க வந்து பண்ணணும். ஸோ ஆனால் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா மற்றவங்களுக்கு வந்து கொஞ்சம் பயமாக இருக்கும், அந்தமாரி வந்து தான் பண்ணுறாங்க. ஸோ அந்தமாரிலாம் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம மற்றவங்கள போய்ட்டு ஏதாவது இடித்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஸோ அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மேபி அவங்கள நம்பியே வந்து அவங்க ஃபேமிலி இருக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க ஃபேமிலிக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதெல்லாம் அந்தமாதிரிலாம் வந்து யாரும் பண்ணாதீங்க. ஸோ ஜாலியாக போகிறீங்களா, ரைட் சுற்றி பார்க்குறீங்களா, சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஸோ அதுதான் வந்து நல்லது. முக்கியமாக ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க. பைக்லலாம் ரைட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அது ரொம்ப சேஃபாக இருக்கும். ஹாண்டட் பிளேஸை பற்றி சொல்லணுன்னா சொல்லிட்டே போகலாம். அதுவும் நம்ம சென்னையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஹாண்டட் பிளேஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ப்ளூ கிராஸ் ரோட், டிமாண்டி காலனி, F12 பில்டிங், ப்ளஸ் விக்டோரியா ஹாஸ்டல் ரோடு, அப்புறம் வந்து கரிக்காட்டுக்குப்பம் அண்டு ஸோ இன்னும் ஸோ மெனி எனக்கு ஒழுங்காக தெரில. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸ்டேடியம். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து அந்த இடத்துக்கு வந்தாச்சு. கைஸ் இதை பாருங்கள், கவர்மெண்ட் விக்டோரியா ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல் இது. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு வந்து இந்த ஹாஸ்டலில் வந்து தங்கியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பிரசிடென்ட்ஸ் காலேஜ். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் சொல்கிறேன். ஸோ நம்ம நிப்பாட்டி சொல்லலாம், அப்போ தான் கொஞ்சம் த்ரில்லாக இருக்கும். பேய் பங்களா மாதிரி தானே இருக்குது. ஐயோ, ஆனால் இவ்வளோ இடத்துலையும் அந்த அண்ணா தனியாக கற்று கட்டுறாரு பார்த்தீங்களா, இந்தமாரி இடத்துலையும். ஸோ கைஸ் உங்களுக்கு
கேமில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில, பட் அது பார்க்க ஹாஸ்டல் மாதிரியே தெரில ப்ரோ. ஆனால் அது ஒரு ஹாஸ்டல் ப்ரோ. அது இப்படி இருக்கு பாருங்களா உள்ள. ஸோ விக்டோரியா ஹாஸ்டல் ப்ரோ. அங்கே பாருங்களா, யாரும் நடந்து போகிற மாதிரி இருக்கு. தெரியுது, தலை மாதிரி தெரியுது. வாட் இஸ் திஸ்? சம்திங் அங்கே யாரோ இருப்பாங்க, மேபி இருந்ததுனால தான் அப்படி தெரியுதோ என்னமோ தெரியல. ஹாஸ்டலோட ஸ்டோரி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ப்ரோ. இந்த விக்டோரியா ஹாஸ்டல் வந்து நம்ம இங்கிலீஷ்காரன் இருக்கிறப்பவே கட்டின ஒரு ஹாஸ்டல். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இது வந்து லேடிஸ் ஹாஸ்டல் ஆக்சுவலி. சொல்லுங்கள். ஏன்னா அந்த பில்டிங்கை தான் இடிக்காமல் வச்சுருக்காங்க. அவன் இடிச்சிட்டு கொஞ்சம் புதுப்பிச்சிருந்தா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கேள்வியே வராது. வெள்ளைக்காரன் பீரியடில் இது வந்து ஒரு லேடிஸ் ஹாஸ்டலாக இருக்கும் போது வந்து இந்த இடத்துல நிறைய லேடிஸ்லாம் இருந்திருக்காங்க. இந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ சம்திங் எதுக்காகவோ சூசைட் பண்ணி இறந்து போயிடுச்சு. அதுவும் கரெக்டாக எங்கன்னா இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே வந்து ரூம் நம்பர் 13 ஒரு இடம் இருக்குது. 113 அந்த பொண்ணு பேர் விக்டோரியாலாம் எனக்கு தெரில. ஆனால் இந்த ஹாஸ்டல் பேர் விக்டோரியா. ஆக்சுவலி 113 அப்படின்னு ஒரு ரூம் இருக்குது இந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே. ஸோ ஸ்டில் அந்த ரூம்குள்ளே வந்து போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அமானுஷ்யமான சவுண்டு, ஸோ யாரோ கத்துற மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக டோர் திறந்து மூடுற மாதிரிலாம் அந்த ரூம் நம்பர் 113 நடந்திருக்கான். ஸோ அதே ரூமில் சேம் ரூமாக வந்து ஒரு பொண்ணு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க 113. ஸோ 113 ஸ்டே பண்ணும்போது என்ன ஆயிருக்குன்னா, ரூம் கண்டோடனே பாத்ரூமில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு வந்து முடியை விரிச்சு போட்டு முடி கட் பண்ணிட்டு இருந்திருக்கா போல. கேள்விப்பட்டதான் சொல்கிறேன், இதுதான் நடந்துச்சான்னு தெரில. போயிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு என்ன, புதுசாக அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கிட்டோன்னா ரூம்மேட் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டான். ஸோ இந்த பொண்ணுக்குன்னு கொடுத்த பெட்டில் போய்ட்டு உட்காரும் போது அந்த முடி கட் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இது என்னோட பெட்டு, இது நீங்கள் உட்காராத அப்படின்னு போட்டிருக்கேன். எப்படி இது உன்னோட பெட்டுன்னு சொல்கிறேன்னா, அங்கே கீழே பாரு விக்டோரியான்னு பேர் போட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. இவளும் வந்து கண்டுக்கல. சரி ஓகே உன்னோட பெட்டு தானேன்னு சொல்லிட்டு நைட்டு தூங்க போயிட்டா. அவள் பக்கத்தில் இன்னொரு பெட் இருக்கா, அந்த பெட்டில் தூங்க போயிட்டா. இவளை பொறுத்த வரைக்கும் அவள் ரூம்மேட் தானே, ஸோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. தூங்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த பொண்ணு அந்த முடி விரிச்சு போட்டுருந்துச்சுல, அந்த பொண்ணு இந்த பொண்ணோட பெட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இவன் வந்து இவன் புதுசாக வந்து எழுப்பிட்டு என்னாடி என் பக்கத்தில் வந்து படுத்துருக்குன்னு கேட்கும்போது இல்லை இதுவும் என் பெட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. எப்படி அப்படின்னு சொன்ன கேட்டால் அந்த பெட்லேயோ விக்டோரியா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கா என்னோட பெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து அப்படியே ஒரு அள்ளுட்ருக்கு. சரி ஓகே ஏதோ ஒன்று சொல்லிட்டு அப்படியே விடிஞ்சதுக்கப்புறம் இவன் வந்து போயிட்டு எல்லாருக்கிட்டே கேட்டு பார்க்குறான். ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு பார்க்கும்போது வெளியெல்லாம் கேட்டு பார்த்துருக்காங்க. கேட்கும் போது தான் தெரிஞ்சிருக்கு ஆக்சுவலி அந்த ரூமே அந்த ஒரு பொண்ணுக்கு தான் அலாட் பண்ணதா. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த ரூமே வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு நான் அலாட் பண்ணது. ஆனால் அங்கே இன்னொரு பொண்ணு இருந்திருக்கா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொண்ணே இல்லை. இதுதான் வந்து இந்த விக்டோரியா ஹாஸ்டலோட அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி. ஆக்சுவலி இது உண்மையாக பொய்யான்னு கூட தெரியாது. ஸோ இது கட்டுக்கதையாக எதுவுமே தெரியாது. ஆனால் இப்படி ஒன்று கண்டிப்பாக பாருங்கள் எவ்வளோ ஸ்கேரியாக இருக்குன்னு. இப்போதைக்கு இந்த பில்டிங்கை வந்து பாய்ஸ் ஹாஸ்டலாக மாற்றிருக்காங்க கேர்ள்ஸ் ஹாஸ்டல்லேருந்து. மோசமான ஒரு விஷயம் பண்ணிட்டோம். ஸோ ஆக்சுவலி வந்து உள்ளே இருக்கிற அந்த லாரி டிரைவர் அண்ணா, ஸோ வெளியே லாரி நின்றுருக்காங்க, ஒர்க் போயிட்டுருக்கு. அவரை போயிட்டு நாங்கள் வந்து பயமுத்திட்டோம் ஆக்சுவலி. அவர் ஆக்சுவலி அவருக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒரு ஹாஸ்டல் இருக்குது, இந்த சென்னையில் இப்படி ஒரு இடம் போட்டால் இந்த இடமும் வருதுன்னு சொல்கிறோம். அப்படியாப்பான்னு சொல்லிட்டு இப்போ உத்து கவனிச்சிட்டு இருக்காரு, பயத்தோட பார்த்துட்டு இருக்காரு அந்த ஹாஸ்டலில். அவ்வளோ மோசம் அந்தமாரி ஒரு விஷயம். அதே தான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நாளை பின்ன அவர் சொல்லுவார், 2 பசங்க வந்தாங்க இந்த இடத்துல, யாரோ ஒரு பொண்ணு செத்து போயிடுச்சாமே அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அப்படி ஒரு ஃபன் நடக்கும் போது ஓகே நம்ம ஸோ அடுத்த இடத்த பார்க்கலாம். இப்போ நினச்ச மாதிரி அந்தளவுக்குலாம் க்ரீப்பியாக இல்லை. அந்த இடம் பார்க்க அந்த மாதிரி இருக்குது லைக் இந்த. ஆனால் பரவாயில்ல, இவ்வளோ நேரம் நம்ம வந்துட்டு இருந்தோம். எவ்வளோ மக்கள், எவ்வளோ பைக்கு லாரின்னு பார்த்துட்டு இருந்தோம். பட் இந்த ரோட்டில் மட்டும் யாருமே இல்லை. சும்மா அந்த ஒரே ஒரு லாரி அண்ணா மட்டும் தான் நின்றுருந்தார் சேப்பாக் ஸ்டேடியமுக்கு பக்கத்துலேயே. அதனால் க்ரீப்பியாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து அடுத்ததாக எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஸோ த ஃபேமஸ் டிமாண்டிக் காலனி. Guys, look at this, at the name. எங்க பேட்ரோலா? Guys, look at this, அந்த நேமை பாருங்கள், டிமாண்டிக் காலனி. ஆக்சுவலி பேர் மட்டும் தான் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆனால் இடம் பளிச்சுன்னு இருக்கக்கூடாது. செட்டப் ஆகிட்டா ஒரு ஏதோ சொல்கிறேன். உள்ளே இருப்பாங்களா அப்போ செட்டப் பண்ணி வச்சவங்களா? ஓகே ஓகே ஓகே, அந்த மூவிக்காக.
ஒருவேளை இதுதான் அந்த ஹவுஸ். ஆமாம் ப்ரோ, இதுதான் ப்ரோ. ப்ரோ 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 இதே தான் ப்ரோ. ஸோ அந்த ஆலமரத்தை பாருங்கள், அந்த வீடை பாருங்கள். ப்ரோ உள்ளே யாரோ இருக்காங்க ப்ரோ. ஸோ நம்மளுக்காக லைட்லாம் போட்டு வச்சு பங்கமாக வச்சுருக்காங்க இடத்த. உள்ளே போகலாமா ப்ரோ? என்ன ப்ரோ ஈஸியாக சொல்கிறது, பயமாக இருக்கே ப்ரோ. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரத்தை பார்த்தாலே ஆக்சுவலி பயமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தெல்லாம் மரம் வளர்ந்துருக்கு. கண்டிப்பாக பேய் இருக்குமா எனக்கு தெரிஞ்சு. அங்கே பாருங்கள் யாரோ தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண போகிறோம் கைஸ். இவர் பாருங்க. ஓகே, நல்ல குழந்தையா இருக்கணும். வாவ் ப்ரோ, என்ன ப்ரோ சொல்ற? ஓ மை காட், சீரியஸ்லி அள்ள விட்டுருச்சு ப்ரோ. சத்தியமாக நீங்கள் ஏதோ ஒன்று கண்டென்ட்டுக்காக யாரோ இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ நானும் இப்போ எட்டி பார்த்தேன்னா, இது எட்டி உண்மையாக யாரோ படுத்துட்ருக்காங்க. தக்காளி பகீர்னு ஆயிடுச்சு. ஆனால் திரும்பி பார்த்துட்டு கீழே செப்பல் இருந்துச்சு. ஓகே, அப்போ சம்திங் யாரோ தூங்கிட்டு. ஸோ கைஸ், நம்மளால் உள்ளே போக முடியாது, ஏன்னா உள்ளே ஒருத்தர் வந்து தூங்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இடத்துலையும் பாருங்களா, நம்ம இங்கே பயந்துட்டுருக்கோம். ஸோ ஆனால் இந்த மாதிரி இடத்துலையும் பீப்புள்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க. ஒருத்தவங்க உள்ளே இருந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இதுக்குள்ளே ஃபாரினர் தான் அந்த டிமாண்டின்னு இருக்கிறவர் தான் வாழ்ந்திருக்காருன்னு ஆதாரத்துக்கு இந்த பாத்ரூம் டப்பா. நம்ம பணக்காரங்களாம் குளிக்கிறதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம இந்தியன் இதில் வந்து யார்கிட்டையும் இது இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த டைமில் இருக்குது, பட் அந்த டைமில் யாரும் வச்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக. சொன்னேன். ஆனால் சீரியஸ்லி ப்ரோ, நான் பயந்தது அது உள்ளே நீங்கள் சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொல்கிறீங்களோன்னு நினச்சேன். நான் பார்த்தா உள்ள உண்மை. ஐயோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதுதான் ரிமைண்டி காலனி. என்னால் உள்ளே கண்டிப்பாக ஒரு தூங்கலைன்னா நான் காட்டியிருப்பேன், எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரும் நம்ம எழுப்பி அதெல்லாம் தப்பு. ஸோ இதுதான் கைஸ் ரிமைண்டி காலனி. அண்ட் இப்போ அடுத்ததான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். சென்னையில் அடுத்த வாண்டட் பிளேஸ் கைஸ். டிமாண்டி காலனியை நம்ம பார்த்துட்டோம். டிமாண்டி காலனியும் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு பில்டிங் நாங்கள் ஆக்சுவலி அதை பார்த்து பயந்துட்டோம். அங்கே ஒரு அண்ணா தூங்கிட்டு இருக்காரு, அதை பார்த்துட்டு பயந்துட்டோம். அந்த பரவாயில்ல, இவ்வளோ இருட்லேயும் வந்து அந்த இடத்துல தூங்கிட்டு இருக்காரு. ஸோ அங்கே ஒரு பெரிய ஒரு ஃபோக்கஸ் லைட் இருந்துச்சு அந்த பில்டிங்க்கு கரெக்டாக அந்த உடஞ்சி போன பில்டிங்க்கு ஆப்போசிட்டில். அது மட்டும் அங்கே இல்லாட்டினா சீரியஸ்லி அந்த இடம் பார்க்க வெறியாக இருக்கும். அதை போட்டு அந்த இடத்த பளிச்சுன்னு காமிச்சதுனால எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு எங்களுக்கே பயம் இல்லை சுத்தமாக. ஸோ அதுதான் வந்து டிமாண்டி காலனியில் இருக்கிற அந்த ஹாண்டட் ஹவுஸ் போல் இருக்குது. ஸோ இப்போ அடுத்ததான் நம்ம அடுத்த இடத்துக்கு எங்கே போயிட்டுருக்கோன்னா, சென்னையில் அடுத்த ஃபேமஸான த ப்ளூ கிராஸ் ரோட். ஸோ கைஸ், ஃபைனலி வி ஆர் இன் ப்ளூ கிராஸ் ரோட். ஸோ இதுதான் அந்த ப்ளூ கிராஸ் ரோட் ஆகும். ஸோ ப்ளூ கிராஸ் ரோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கதை இருக்குது. இப்போ கரெக்டாக டைம் பார்த்திங்கன்னா 2:40 ஆகுது. ஸோ நாங்கள் இவ்வளோ நேரம் வந்து சுற்றிட்டு தான் இருக்கோம். அண்ட் இவ்வளோ தூரம் நம்ம வந்ததில் எதுவும் ஒரு க்ரீப்பியஸ்ட் ரோடுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா ஒன்றுமே இல்லை இங்கே. என்ன ப்ரோ கரெக்டாக ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி. இதை போயிட்டு எதுக்கு க்ரீப்பியஸ்ட் ரோடுலாம் சொல்கிறாங்களே எனக்கு சத்தியமாக தெரியல. இந்த ரோடை வந்து நம்ம சென்னையிலேருந்து தூக்கணும், ஹாண்டட் பிளேஸ்லேருந்து தூக்கணும். ஃபஸ்ட்டு சென்னை ஹாண்டட் பிளேஸ்னால் ப்ளூ கிராஸ் ரோடு ஏன் வருதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ இந்த இடம் இங்கே கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான். ஆனால் நத்திங், ஒன்றுமே இல்லை. என்ன ப்ரோ கரெக்டாக? ஸோ நம்ம ப்ளூ கிராஸ் ரோடுக்கும் வந்தாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோன்னா, அண்ணா சாரிண்ணா உங்கள் திருக்கண்டோமா? அண்ணா 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 மன்னிச்சிருண்ணா ஓகேண்ணா. ப்ரோ ப்ளூ கிராஸ் ரோடை விட இந்த ரோடு நல்லா இருக்குல்ல?
இருங்க, அடுத்த புரோக்கன் பிரிட்ஜு. ஸோ கைஸ், நாங்கள் பெசன் நகரில் புரோக்கன் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, வண்டியோட லைட்னா ஆன் பண்ணால் இந்த அளவுக்கு தான் தெரியுது. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் 600 மீட்டரில் புரோக்கன் பிரிட்ஜ் இருக்கிற மாதிரி காட்டுது. ஆனால் எங்களுக்கு வழி இருக்கான்னு தெரில. ஸோ நாங்கள் புரோக்கன் பிரிட்ஜுக்கு அப்படியே போகிறோம். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்ரீப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த சைடு குட்டி குட்டியாக தெரிகிற லைட் எல்லாமே வந்து ஆக்சுவலி கடலில் இருக்கிற அந்த பெரிய பெரிய ஷிப்பு. ஸோ நம்ம வந்து இந்த சைடு வந்து அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். ஸோ காய்ஸ், ஃபைனலி நம்ம அந்த புரோக்கன் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி சொல்ல போனால் திஸ் பிளேஸ் இஸ் ஆசம். சீரியஸ்லி வேறு லெவலில் ப்ரோ. வாவ். இந்த இடத்துக்கு என்ன ப்ரோ பயமே இல்லையா ப்ரோ? அவ்வளோ அழகாக இருக்குது பாரு ப்ரோ இந்த இடம். ஆக்சுவலி இந்த பிரிட்ஜுக்குன்னு ஏகப்பட்ட ஸ்டோரி இருக்குது ப்ரோ. ஸோ நிறையா க்ரீப்பியாகவும் நிறையா ஹாண்டடாகவும் இந்த பிரிட்ஜுக்கு இருக்குது. எதுக்காக இதை வந்து ஹாண்டடாக ஆக்குனாங்கன்னு எனக்கு இன்னும் வரைக்கும் தெரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஸோ அது ஒன்று. அதை தவிர்த்து தற்கொலைலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை போயின்லாம் தெரியாது. ஆனால் எனக்கு இந்த இடம் என்னமோ தனியாக வந்தால் கூட வரலாம் போல இருக்குது. ஏன்னா எனக்கு ஒன்றும் அவ்வளோ பயமெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்டு அங்கே தனியாக போயிட்டாரு. ஓ மை காட். ஸோ ரொம்ப அமைதியாக இருக்குது இந்த இடமே பார்க்க. அந்த கடலோட அலை சவுண்டு மட்டும் தான் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ வாவ். இந்தமாரி இடத்துக்கு தனியாக வரலாமான்னு கேட்டிங்கன்னா, தனியாக வந்தீங்கன்னா எனக்கு கேட்டால் பேய் பயம்லாம் இருக்காது. பேயை விட என்ன வேணாவது இங்கே வந்து அடித்து போட்டோன்னா நம்மளுக்கு தெரியாது. ஸோ கண்டிப்பாக அந்த மோஸ்ட்லி இதெல்லாம் அவாய்ட் பண்ண வேண்டியது. இந்தமாரி இவ்வளோ தூரம் நம்ம தனியாக வந்துட்டோம். இப்போ யாராவது சம்திங் நம்மளை வந்து ஒருத்தர் வந்து அடிக்க வராரு அந்தமாரினா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம். ஸோ நம்ம அதான் அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல நிறையா கொலை கூட நடந்திருக்கும் போல இருக்குது. அது வதந்தியான்னு தெரில. என் ஃப்ரெண்டு என்னை கூப்பிட்றாரு, பேய் மாதிரி இருந்தாங்க பாருங்கள், எட்டி பார்க்குறாரு போகிறாங்க. ஓ மை காட். ஏன் ப்ரோ அப்படி லைட் அடிச்சிட்ருக்க? எங்கே போகிறதுக்கு? என்ன ப்ரோ சொல்கிற? நான் உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து மேலே ஏறிட்டேன். பிரிட்ஜ் மேலே இருக்கோம் நாங்கள். ஆக்சுவலி புரோக்கன் பிரிட்ஜ் மேலே. டைம் பாருங்கள், நீங்கள் நம்ப மாட்டீங்க. கரெக்டாக ப்ரோ டைம் கரெக்டாக 3 ஆகிறதுக்கு இன்னும் 4 நிமிஷம் தான் இருக்குது. அது ஆழம் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே நோட்டீஸ் பண்ண வேண்டியது 3 ஆகிறதுக்கு ஜஸ்ட்டு 4 மினிட்ஸ். அதே தான். ஏன்னா வந்து 3 மணின்னு இருக்கிறது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பேய்களுக்கு வந்து ஒரு ஏற்ற டைமுன்னு சொல்லுவாங்க. சீரியஸாக ப்ரோ, சும்மா விளையாட்டுக்கு சொல்ல. இல்லை ப்ரோ, உண்மையாகவே ப்ரோ 3 மணின்னு இருக்கிறது அது வந்து நார்மல் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து ஏற்ற ஒரு டைமிங்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மூவியில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், அந்த 3க்கு வந்து அந்த கிளாக் நிற்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அந்த டைமில் பேரலைஸ் ஆகும் நம்ம. ஓகேவா? ஸோ அந்தமாரி இடத்துல நம்ம இங்கே பாருங்கள், எனக்கு ஆக்சுவலி கூஸ் பம்ப்ஸ் நான் சொல்லும் போது எனக்கு. ஸோ அந்தமாரி இடத்துல நம்ம ஜாலியாக இங்கே பாருங்கள், ஏதோ கப்பல் மாதிரி நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ பகலில் இது ஒரு பியூட்டிஃபுல்லான இடம். ஆனால் நைட்டில் இந்த பிரிட்ஜுக்குன்னு இருக்கிற இந்த கதை நம்மளை பயப்பட வைக்கிது கண்டிப்பாக. நாங்கள் அந்த புரோக்கன் பிரிட்ஜோட எட்ஜுக்கு வந்துட்டோம். இன்னும் 1 நிமிஷம். அந்த 1 நிமிஷத்தில் ஸோ நான் அந்த இடத்துலேருந்து இப்போ யாராவது நடந்து ஏதாவது பேய் மாதிரி வந்தால் கூட நாங்கள் இங்கே தான் குதிக்கணும் போல இருக்குது தண்ணியில். வேறு எதுவும் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் இங்கே பாருங்கள். நான் ஹெல்மெட்டை மட்டும் கழட்டி வச்சுட்டு குதிப்பேன் அப்போ கூட, வேறு வழி இல்லை எனக்கு. ஸோ டைம் கரெக்டாக 3 ஆகிடுச்சு. இந்த இடத்துக்கு நிறையா அர்பன் லெஜண்ட் ஸ்டோரி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நின்ட்டு யாரோ பாட்டு பாடுற மாதிரி, லைக் யாரோ நைட்டில் கதற மாதிரி, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து இந்த இடத்துல கேட்டிருக்கு. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் அட் திஸ். ஓகே, ஹாண்டடான பிளேஸாக இருந்தாலும் ஸோ பகலில் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதை தவிர்த்துட்டு நைட்டில் இன்னும் பார்க்க அழகாக இருக்குது அந்த பில்டிங்கோட வியூ. ஸோ அதை பாருங்கள். அண்ட் அப்படியே சுற்றி கடல். அண்டு இந்த சைடு பார்த்தீங்கன்னா அடையார் ரிவரு. எங்க புரோக்கன் பீச் ஒரு தனி ஐலாண்டுங்க.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா கடல், அந்த சைடு பார்த்தீங்கன்னா அடையாறு, இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபாரிங்கில் இருக்கிற மாதிரி பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க, இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேய் வருது. தண்ணி ஐலாண்டுங்க இது நாங்கள் நின்றுருக்கிறது. ஸோ ஓகே தான். ஸோ ஃபன்லாம் முடிஞ்சிச்சு. அண்ட் கைஸ் நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து முடிக்க போகிறோம் ஒரு வழியாக. ஸோ ப்ரோக்கன் பிரிட்ஜோட முடிஞ்சிச்சு, ஏன்னா போய்ட்டு தூங்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த 150 மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு ஹாரர் ஸ்டோரி நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். சென்னையில் வந்து ஹாண்டட் பிளேஸில் டாப் லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா டாப் 5க்குள்ளே வர்றது இந்த F2 பில்டிங் வந்துடுது. கண்டிப்பாக ஒரு ஹாண்டடான ஒரு பில்டிங் அது, அந்த F2 பில்டிங். ஸோ அதோட ஸ்டோரி என்னென்னா, லைக் வந்து ஒரு அம்மா ஒரு அப்பா லைக் அண்ட் ஒரு டாக்டர், அவங்களுக்கு ஒரு பொண்ணு. ஸோ அந்த பொண்ணுக்கு அந்த வீடுன்னா ரொம்ப பிடிக்குமா. ஏதோ ஒரு தவிர்க்க வேண்டிய விஷயத்தால் அந்த பொண்ணு இறந்துருச்சு. ஓகேவா. ஸோ இறந்ததுக்கப்புறம் அந்த சின்ன பொண்ணு அது ஆக்சுவலி அது இறந்ததுக்கப்புறம் அவங்களோட அம்மா அப்பாவும் வந்து அப்புறம் பின்காலத்தில் வந்து வரக்கூடிய காலத்தில் இறந்துட்டாங்க. ஸோ இறந்ததுக்கப்புறம் அந்த பில்டிங் வந்து கைவிடப்பட்டுருச்சு. கைவிட்டதுக்கப்புறம் அந்த பில்டிங்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, யாராலையும் அந்த பில்டிங் வந்து ஆக்குபேட் பண்ண முடியல. ஸோ அந்த பில்டிங்கில் வந்து அந்த குட்டி பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்ச பில்டிங்னால அந்த குட்டி பொண்ணு அந்த பில்டிங்கில் இருக்கிறதா பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பில்டிங்குள்ளே போயிட்டானா வந்து நம்மளுக்கு வந்து ஃபோன் சிக்னல் கட் ஆகுறது, யாரோ அழுகுற மாதிரி சவுண்டு கேட்குறது, தனியாக வந்து கதவு வந்து மூடுற மாதிரி திறக்கிற மாதிரி, அந்த கேட்டை யாரோ திறந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு உள்ளே ஓடுற மாதிரி, ஸோ அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இந்த F2 பில்டிங்கில். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, சென்னையில் F2 பில்டிங்னு ஒன்று இல்லவே இல்லை. ஸோ நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லொக்கேஷன் காட்டும். பட் அந்த லொக்கேஷனில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு F2 பில்டிங் காட்டாது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. நான் வந்து தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு சொல்கிறேன். இது உண்மையாக எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. கைஸ் நீங்கள் யாராவது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இல்லை ப்ரோ நீ தப்பாக சொல்கிறேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த இடத்தையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் வரக்கூடிய நாட்களில். ஸோ இப்போதைக்கு F2 பில்டிங்கிறது ஒரு மித்தாக தான் இருக்குது, ஒரு அர்பன் லெஜெண்ட், அது ஒரு ஸ்டோரி. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடமே சென்னைக்குள்ளே இல்லை, அதுதான் ஹைலைட்டிங்க. ஸோ அதை யாரும் நினச்சிட்டு அதை போட்டு அந்த இடத்த வந்து சர்ச் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஸோ இப்போதைக்கு நாங்கள் அப்படியே வந்து இந்த விலாகை முடிக்கிறோம், கம்ப்ளீட் பண்ணுறோம். அப்படி சொல்கிறேன். யாருக்கெல்லாம் சாமி பிடிக்குமோ கண்டிப்பாக அந்த லைக்கை தட்டிடுங்க. யாருக்கெல்லாம் பேய் பிடிக்குமோ வந்து கமெண்ட் செக்ஷனில் கதருங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி டாஸ்க்கு. ஸோ கைஸ் இந்த வீடியோ ரொம்ப லாங் வீடியோ, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம். அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ முடிக்கிறோம். ஸோ அண்ட் வரட்டா. கண்டிப்பாக. அண்ட் வரட்டா.